அரசியல்னாலே சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அரசியல்வாதிகள்னால் கட்டாயம் சந்தர்ப்பவாதிகள் தான். சந்தர்ப்பவாதிகளாக இருந்தால் தான் அரசியல்வாதிகளாக இருக்க முடியுமோ என்னமோ அது நமக்கு தெரியலை. ஆனால் சமீப காலமாக அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, போன வருஷம் என்ன பேசுகிறாங்க, அதுக்கு முந்தின வருஷம் என்ன பேசுகிறாங்க, அதுக்கு அப்படியே மாற்றி இப்போ எப்படி பேசுகிறாங்க, இப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தாலே நமக்கே மலைப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் பேச முடியுமா என்று கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமீபத்தில் ஒரு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவருடைய பேச்சுக்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே சந்தேகம் உங்களுக்கு வரும், எங்களுக்கு வந்துருச்சு. இனிமேலும் அதில் என்னென்னலாம் நடந்துச்சு சமீப காலமாக தொடர்ந்து ஒரு 3-4 ஆண்டுகளில், எப்பயோ இல்லைங்க 30-40 வருஷம்லாம் இல்லைங்க, 3-4 வருஷத்தில் என்னெல்லாம் அவர் பேசினார். திமுக கூட்டணியில் இருந்தார், இருக்கோம்னாரு, அப்புறம் திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னாரு, தனித்து போட்டின்னு வேறு சொன்னாங்க, அப்புறம் மீண்டும் திமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அது எப்போ வந்தாங்க, காதலர் தினத்தை ஒட்டி அந்த திமுக உடைந்து போன திமுக காங்கிரஸ் காதல் மீண்டும் மலர்ந்துருக்குங்க. அதனால தான் காதலர் தினம் அவங்க தான் கொண்டாடி இருக்காங்க போட்டிருக்கு தமிழகத்திலேயே. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பேசுனாங்க, எப்படியெல்லாம் வந்தாங்க, அந்த பரிணாம வளர்ச்சி, அரசியல் பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது காங்கிரஸில், தமிழக காங்கிரஸில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான ஒரு வீடியோ தொகுப்பு நாங்கள் உங்களுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதை பாருங்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். இதற்காக காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எல்லாம், குறிப்பாக இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் தோழர்கள் எல்லாம் கலைஞர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்தது போன்ற ஒரு நல்ல உணர்வு எங்களுக்கு தோன்றுகின்றது. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்கும். இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி தூய்மையான நிர்வாகத்தை மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் பஞ்சாயத்துகளிலும் தருவோம் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். அது மட்டுமல்ல, தீவிரவாதத்திற்கு எதிராக இருக்கின்ற தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற, குறிப்பாக தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்களை எதிர்த்தும் இந்த தேர்தலில் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். காங்கிரஸோடு உறவில்லை என்று அறிவித்திருக்கின்றார். இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு. காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இவருடைய 2G ஸ்பெக்ட்ரம் போன்ற ஊழல் இவங்க பண்ணி போட்டு இதை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு இதனால் கெட்ட பேர். ஆகவே எங்களை விட்டு போனது என்பது மிகவும் எங்களுக்கு நன்மை பயக்கின்றது. அது நன்மை பயக்கும், எங்களுக்கு ஒரு நிம்மதியை தருகின்றது. கலைஞரை பத்தி சொல்லணும்னா அவர் எப்படி நன்றி மறந்தாலும் சொல்ல ஆரம்பத்தில்னு சொல்லலாம். என்.எஸ். கிருஷ்ணனை எப்படி ஏமாத்துறாரு, அண்ணாவை எப்படி ஏமாத்துறாரு, எங்க அப்பாவை எப்படி ஏமாத்துறாரு, எம்ஜிஆர் எப்படி ஏமாத்துறாரு, நடிப்பு புலவர் K.R. ராமசாமியை எப்படி ஏமாத்துறாரு, S.S. ராஜேந்திரனை எப்படி ஏமாத்துறாரு, இப்படி இருக்கு. அது ஒரு தனியாரை பத்தி ஒரு புக் எழுதும். தமிழகத்தை பொறுத்தவரையில் யாரோடு வேணுமாலும் கூட்டணி வரலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர. அது இன்னும் சில நாட்கள் அல்லது 1 மாதங்களில் மிக தெளிவாக தெரியும். காங்கிரஸ் தனியே நிற்பதற்கும் தயாராக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ்நாட்டிலும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மத்திய அரசாங்கத்திலும் எடுத்துக்கொண்டாலும் சரி, காங்கிரஸை தவிர யாரும் தனித்து நின்று தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மந்திரி சபை அமைத்ததாக வரலாறு கிடையாது. ஆகவே தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய தகுதியும் பலமும் மக்கள் செல்வாக்கும் பெற்ற ஒரே கட்சி காங்கிரஸ் தான். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு நான் கடந்த சில மாதங்களாக சொல்லி வந்ததுதான் நிலைப்பாடு. தனித்து போட்டியிட வேண்டும் என்றுதான் எல்லா தொகுதிகளிலும் தொண்டர்கள் தயாராக இருக்கின்றார்கள். கூட்டணி ஏற்படுகின்ற சூழ்நிலை வருமையால் அதை பற்றி மேலிடம் முடிவு எடுக்கும் என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் அழைத்ததை குறித்து, அதற்கு நான் நன்றி தெரிவித்ததை குறித்து மேலிடத்தில் நாங்கள் சொன்னோம். வர இருக்கின்ற தேர்தலில் எப்படி தேர்தலை சந்திப்பது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னார்கள். தனியாக போட்டியிட வேண்டும் என்ற கருத்துக்களும் அங்கே சொல்லப்பட்டன, கூட்டணி வேண்டும் என்ற கருத்துக்களும் அங்கே சொல்லப்பட்டன. யாரோடு கூட்டணி என்பதை பற்றி தான் நான் இப்போது இங்கே விரிவாக பேசுவது சரியாக இருக்காது. ஆனால் விரைவில் கூட்டணியை பற்றி ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி ஏற்பட்டிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது.
என்னை பொறுத்தவரையில் தனித்து போட்டியிடவும் நாங்கள் தயார். ஆனால் அதே நேரத்தில் கூட்டணி சேர வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டால் மேலிடம் சொல்லும் என்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கு மேலிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதற்காக நேற்று டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசி அது முடிவு செய்திருக்கின்றார்கள்.